Hi friends, welcome to your tasty kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செட்டிநாடு நண்டு மிளகு கிரேவி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். 3/4 கிலோ நண்டு, ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஹோல் கரம் மசாலா 5 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர், முந்திரி 6 நம்பர், பச்சை மிளகாய் 1 நம்பர், தேங்காய் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் அரை கப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தக்காளி 5 நம்பர், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருமிளகுத்தூள் 1 முதல் 2 டேபிள் ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 kg நண்டு வாங்கி அதை க்ளீன் பண்ணி இப்போ 3/4 kg வந்திருக்கு எனக்கு. அது க்ளீன் பண்ணுற வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் எண்ணெய் இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் கிரேவி எல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடுத்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். நான்வெஜ் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் குக் பண்ணலாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் குக் பண்ணலாம். அப்பப்போ கலரி விட்டுக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போது ஒரு அரை கப் கொத்தமல்லி பொடிசா நறுக்கந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பாதி கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க இந்த வீடியோவில் வரா மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி. இது வந்து முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து 1 மினிட்டுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக செய்கிறோம், நண்டெல்லாம் வாங்கி ஒரு 20 rupees 10 rupees தான் ஆகும். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுல தப்பு இல்லை, நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு. நல்லா ஒரு 1 minute மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள், வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் வெங்காயத்தில். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பெரிய பர்னரில் குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வதங்கி வரும். அப்பப்போ கலரி விட்டுக்குங்க. சைடில் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் நல்லா கீழே இறக்கி நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். அடுத்து 5 தக்காளியில் 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி வந்து ஜூஸாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணாத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இன்னத்துக்கு 2 தக்காளி வந்து ஜூஸாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் ஜூஸாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் நல்லா கொடுக்கும் கிரேவிக்கு, திக்னஸும் நல்லா வரும்.
தக்காளியாக தெரியாது, உங்களுக்கு வந்து நல்லா திக்னஸாக கிரேவி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தக்காளி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ தக்காளி வந்து வெந்து தண்ணி விட்டுருக்கு. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க, தண்ணி ஆட் பண்ணாத. இந்த டைமில் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும் போதெல்லாம். இப்போ தண்ணி விட்டுருக்கு தக்காளி நல்லா. இந்த டைமில் வந்து ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் பாருங்கள், கப்பு சைஸு அதே சைஸில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இல்லை ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு தக்காளி மஞ்சத்தூள் எல்லாம். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வேகணும். இந்த டைமில் பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 3 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்பப்போ கலரி விட்டுக்குங்க, அடி பிடிக்காத. தக்காளி நல்லா வெந்து வரணும். மெயினாக கிரேவிக்கு வந்து தக்காளி நல்லா வேகணும். அதுக்கு தான் வந்து நான் பாதி தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது 1.5 டேபிள் ஸ்பூனாக போட்டுக்குங்க. நான் வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே பதத்தில் 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போது மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு, உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நல்லா கிரேவி பதத்துலேயே குக் பண்ணணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் வரும் அந்த கிரேவி. 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்பப்போ கலரி விட்டுக்குங்க. சைடில் இருக்கிற மசாலாவெல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு, இந்த டைமில் நல்லா குக் ஆகி 3 நிமிஷம் முடிஞ்சோன்னே இந்த டைமில் ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள். கிரேவி வந்து நான் என்னத்துக்கு வந்து நல்லா சுண்டை வச்சு குக் பண்ணுறேன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். சுண்டை வச்சு குக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. 1/2 கப் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், 4 டேபிள் ஸ்பூன். இப்போ 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேங்காய் பேஸ்ட் நல்லா குக் ஆகி வரணும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு தான் நீங்கள் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு கிரேவி பதத்துக்கு. இப்போ வந்து சுத்தம் செஞ்ச நண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நண்டு எப்படி ஆட் பண்ணோன்னா, நீங்கள் க்ளீன் பண்ண நண்டை வந்து தலைகீழ ஆட் பண்ணணும். சதை இருக்கிற பக்கம் வந்து மசாலா பக்கம் வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளஷ்லாம் வந்து நல்லா வேகும், சதைலாம். பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. செட்டிநாடு சமையல்னாலே தேங்காய் பேஸ்ட்டு போட்டு தான் குக் பண்ணோம். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. அப்புறம் திருப்பி வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. நண்டு எப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நண்டு வந்து க்ளீன் பண்ண பக்கம் வந்து மசாலாவில் வச்சு அழுத்தி குக் பண்ணோம். இந்த டைமில் 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே அந்த நண்டை மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நண்டு மசாலா கிரேவிக்கு வந்து ஆயில் தான் மெயின். அதனால் ஆயில் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். ஏன்னா தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம் நம்ம. அதனால் நல்லா டேஸ்ட் வரத்துக்கு ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டாலும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். நண்டோட செஸ்ட்டு பகுதி வந்து மசாலாவை பார்த்தா மாதிரி இருக்கணும். நல்லா குக் பண்ணி விடுங்க. மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், கால்லாம் உடையாத மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நண்டு சுத்தம் செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் 1/2 ஹவருக்குள்ளே நண்டை நீங்களே வீட்டில் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி எறா சுத்தம் செய்கிறது எப்படின்னும் அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம நண்டு கிரேவியில் வந்து தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நண்டு வந்து மசாலாவில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கணும்.
பாருங்கள் இந்த வீடியோவில் வர மாதிரி நண்டை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த நண்டோட சாரெலாம் வந்து அந்த கிரேவியில் இறங்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு டவுட் வரலாம் 5 மினிட்ஸில் வந்து நண்டு குக் ஆகுமான்னு. நண்டு, எறா, சிக்கன்லாம் வந்து குயிக்காக குக் ஆகிற ரெசிபி. அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல, சூப்பராக குக் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டுறேன். நல்லா சுண்டி வருது. லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா சுண்டி வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிப்போம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த உணவு இது. நண்டு நெஞ்சு சளி, மார் சளின்னுவாங்க, அதெல்லாம் வந்து குணமாக்கக்கூடிய ரெசிபி இது. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிநாடு நண்டு மிளகு கிரேவி வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த உணவு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான உணவு இது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெஞ்சு சளி, மாறு சளின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் சூப்பராக நல்லா கேட்கும் இந்த உணவு. டேஸ்டியான உணவு. நீங்களும் நண்டு வாங்கி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே வீட்டில் நண்டை க்ளீன் பண்ணி அடிக்கடி இந்த உணவை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இப்போ வந்து ஸ்லோவாக லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அந்த மிளகு கொத்தமல்லிலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 1 மினிட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பெப்பர், கொத்தமல்லி எல்லாம் அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகி நண்டில் கலக்கணும். நல்லா இது மாதிரி கலரி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்கள் போதும். அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணுறங்க. ஒரு சூப்பரான செட்டிநாடு நண்டு மிளகு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.